கார்த்தி தீபா சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். தீபா வந்து அந்த பரிகாரத்தை வந்து செய்ய போகிறாங்க. எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க. அபிராமி அம்மாவோட நிலைமையை நினச்சி ரொம்ப சோகமாக இருக்காங்க. வீட்டில் இருக்கிற எல்லாரும் இப்போதைக்கு இதை விட்டால் வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி தீபா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. கோயிலுக்கு போயிட்டு ஒரு முடிவுக்கு வருவோன்னு சொல்லி அந்த இடத்துல கோயிலில் வந்து உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப ஃபீலிங்காக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க போல இருக்கு. அந்த இடத்துல நம்ம தீபா என்ன செய்யலாம், இது செஞ்சால் அபிராமி வருவாங்க, ஆனால் நான் கஷ்டம்தான், இதை முதல்ல எல்லாட்டையும் சொல்லணும், ஆனால் சொன்னால் கண்டிப்பாக வந்து அவங்க தடுத்துருவாங்க, என்ன செய்யலாங்கிற மாதிரி தீவிரமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து ஒரு சாமியார் மாதிரி இருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க, சாமிஜி இப்போ நான் என்ன செய்கிறது, எனக்கு மனசில் ஒரே குழப்பமாக இருக்குது, நீ எது செய்யணும்னு நினைக்கிறியோ அந்த விஷயத்த தைரியமாக செய், கடவுள் உனக்கு துணையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும்தான் வருவாங்க, இன்னொருத்தவங்க வர்றது கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது கார்த்தியோட இந்த நிலைமையை என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது, பரவாயில்ல இந்த பரிகாரத்தை நான் வந்து செய்கிறேன், முதல்ல இதை வீடியோவாக ஆதாரமாக எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல முடிவு எடுக்கிறாங்க. ஒரு வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம தீபா, நான் இது மாதிரி ஒரு சாமியார் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு பரிகாரம் செஞ்சால் அபிராமி அம்மா வந்து மீண்டு வந்துடுவாங்கன்னு சொன்னாங்க, அது செய்யலாமா வேணாமாங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருந்தேன். ஏன்னா அது அவ்வளோ பெரிய கஷ்டமான பரிகாரத்தை பற்றி தான் அவர் வந்து சொல்லியிருக்காப்புல. எனக்கு என்ன செய்கிறதுனே தடுமாற்றத்தில் வந்து இருந்தேன். ஆனால் சாமியார் சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கு, அபிராமி அம்மாவுக்கு ரொம்ப கஷ்ட காலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் கண்டிப்பாக நான் இந்த வாட்டி அபிராமி அம்மாவுக்காக அந்த பரிகாரத்தை வந்து செய்ய போகிறேன். அதை சொன்னால் நீங்கள் யாருமே வந்து செய்ய விட மாட்டீங்க, அதனால தான் யாருக்கும் தெரியாமல் நான் இந்த பரிகாரத்தை வந்து செய்ய போகிறேன், என்னை மன்னிச்சிருங்க கார்த்தி, திருப்பியும் நம்ம 2 பேரும் சந்திக்காமல் கூட போகலாம், ஆனால் உங்களை இவ்வளோ கஷ்டப்படுற நிலமையில நான் பார்க்க தயாராக இல்லை அப்படின்னு ஃபுல்லாக வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்னோட சொந்த விருப்பத்தில் தான் இது எல்லாமே செய்கிறேங்கிற மாதிரி அதிரடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம தீபா ரெக்கார்ட் பண்ணி முடிச்சாச்சு. முதல்ல இதை யாருக்கு அனுப்பலாம், நம்ம ஃபேமிலியில் இருக்கிற யாருக்கு அனுப்பிச்சாலும் நிச்சயம் வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை தான் வரும், நம்மளை தேடி கண்டுபிடிச்சி இதை செய்ய வேணான்னு சொல்லிடுவாங்க. அப்போ நான் யாருக்கு அனுப்பலாம், ரம்யாவுக்கு தான் அனுப்பணும்னு சொல்லி அந்த இடத்துல இந்த வீடியோவை ரம்யாவுக்கு வந்து அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. உடனே ரம்யாவும் வந்து பார்க்குறாங்க. அந்த இடத்துல இந்த வீடியோ ஃபுல்லாக கேட்டு முடித்தோன்னே, வாழ்த்துக்கள் தீபா, நிரந்தரமாக நான் உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு நினச்சேன், நீயே இது மாதிரி முடிவுக்கு வந்துட்டல, இதை விட்டால் எனக்கு சந்தோஷமான எதிர்காலம் அமைய போகிறதே இல்லை, சாரி தீபா, நான் உனக்கு பண்ணதெல்லாம் தப்பு தான், இருந்தாலும் என்ன பண்ணுறது, கார்த்தி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன், வேறு ஆப்ஷன் இல்லை, வேறு வழியே இல்லை, குட் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சூப்பராக வந்து பேசிட்டு ரம்யா மாட்டுக்கும் அந்த ரெக்கார்ட் பண்ண இதை வந்து ஆஃப் பண்ணிடுறாங்க. இதை எல்லாருக்கும் அப்புறமேட்டு நீ அனுப்பிச்சி வச்சிரு ரம்யா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல சரி நம்ம எதுக்கும் வந்து ரம்யாவுக்கு வந்து கால் பண்ணுற மாதிரி பேசுவோமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து தீபா வந்து யோசிக்கிறாங்க. இல்லை நம்ம ஃபோன் பண்ணால் அப்புறம் அவர் நம்ம மனசை வந்து கலைக்கணும் தான் நினப்பா, இப்போ என்ன பண்ணுறது, யார் அந்த கயிறை வந்து ஆப்போசிட்டில் வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம தீபா ஒரு பக்கம் ரம்யா வந்து நம்மளும் நல்லவன் மாதிரி ரியாக்ஷன் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க. நம்ம தீபாவுக்கு வேணா ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கா, இனிமேட்டு ஃபோன் அடித்தா சரி வராதுன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல இப்போ ரம்யா எங்கே இருக்கா ஏது இருக்கான்னு நமக்கு தெரியாது, அதே மாதிரி தான் நம்மளும் எங்கே இருக்கோன்னு யாருக்கும் தெரியாது, சரி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கார்த்தியோட ஃபோட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நம்ம தீபா, மன்னிச்சிருங்க கார்த்தி, இது மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கல, அபிராமி அம்மாவுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையை வந்து கொடுத்துட்டா, நம்ம ரியா இப்போ என்ன பண்ணுறது, நான் வந்து காப்பாற்ற வேண்டிய இடத்துல இருக்கேன், காப்பாற்றுறதுக்கு ஒரு வழி கிடச்சிருக்கு, அந்த வழியை 100% நான் முழு முயற்சியோட செய்யலான்னு முடிவு பண்ணிட்டேன் கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஃபீலிங்காக வந்து நினச்சிட்டு இருக்காங்க. கார்த்தி வந்து இவங்க தலையில் வந்து மல்லிகைப்பூ வச்சது, அதுக்கப்புறம் பாட்டு பாடுறப்ப இவங்க கார்த்தி வந்து ஆதரவாக வந்து பேசினது எல்லாத்தையும் வந்து நினச்சி பார்த்துட்டே இருக்காங்க. எனக்கு திறமையே இல்லைன்னு சொல்லி எல்லாரும் வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க, ஆனால் என் குரலை வந்து எல்லாருக்கும் வந்து பதிவு பண்ணுற அளவுக்கு சூப்பராக செஞ்சீங்க, அது என்னால் மறக்கவே முடியாதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க தீபா. நீங்கள் கண்டிப்பாக என்னை தேடி வருவீங்கன்னு தெரியும் கார்த்தி, இருப்பினும் இதை விட்டால் வேறு வழி இல்லை, என்னை மன்னிச்சிருங்க, அடுத்த வாட்டி நம்ம உண்மையிலே சந்திக்கணும்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சந்திப்போங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இந்த பரிகாரத்துக்கு வேலை எல்லாத்தையும் வந்து செய்யலான்னு தீபா வந்து முடிவு பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.